உங்கள் உலக விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளாத போதிலும் எங்களைப் போல அக்கறை கொண்டவர்கள் உலகைச் சுற்றிலும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஒளியை, அதாவது இறைவனை நோக்கிய உங்கள் வளர்ச்சியை, உங்கள் அன்றாட வாழ்க்கை முறைகளை நாங்களும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் பயம் கொள்ளாதீர்கள். எப்போதும் உங்களை உங்களுக்குள்ளே கண்டு உணர முற்படுங்கள். இயற்கையுடன் இணைந்து கொள்ளுங்கள். உலக நீதிகளுக்கும் உங்கள் சட்டங்களுக்கும் உட்பட்டு அமைதியாக ஆனந்தமாக வாழுங்கள். இதுவரை எங்கள் செய்தியை கேட்ட அனைவருக்கும் அக்ஷார் கேலக்டிக் கமாண்ட் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வாழும் தளத்திலிருந்து, அதாவது இந்த முப்பரிமாண உலகத்திலிருந்து நாங்கள் எங்கள் இருப்பிடம் நோக்கி இப்பொழுது செல்கிறோம். நாங்கள் இருப்பது 4 பரிமாண உலகம், முற்றிலும் வேறானதோர் நிலையிலுள்ள உலகம். பிரபஞ்சத்திலே அன்பாகவும் சத்திய வடிவாகவும் பறந்திருக்கும் அந்த மாபெரும் சக்தி உங்களுக்கு அருளட்டும், அருளட்டும், அருளட்டும். We understand that viewers in some parts of the region are receiving a breakthrough in sound. We're sorry about this, and we're doing our best to rectify the fault. தொலைக்காட்சி அறிவிப்பு. நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். விரைவில் சரி செய்து விடுவோம். Back home, engineers are trying to trace the source of what they call a rogue transmission, which lasted about 6 minutes during ITN's early evening news bulletin. It affected viewers in the Berkshire and Hampshire area. 6 நிமிடங்கள் இது நீடித்தது. They heard a voice which cut across what I was reading. The voice said, "Earthlings, lay down your arms. This is a message from outer space." இதனை பற்றிய செய்தி தொலைக்காட்சியின் அடுத்த ஒளிபரப்பிலே இடம்பெற்றது. The spokesman for the Independent Broadcasting Authority said, "This is the first incident of its kind in Britain." Winchester Police இண்டிபெண்டன்ட் டெலிவிஷன் நியூஸ் ஒளிபரப்பு. Calm down, one woman. Well, I hope nothing's interrupted this bulletin wherever you are this evening. Wallace here. Good night. Independent Radio News at 12, David Geary. The Independent Broadcasting Authority is at a loss to explain the mysterious message that broke into a southern television news broadcast. இதனை பற்றி லண்டன் ரேடியோக்களில் செய்தி அறிவிப்பு நடந்தது. Only have a short time to learn to live in peace. The station was immediately besieged by worried telephone callers demanding an explanation. But as the information officer of the Broadcasting Authority, John Guillory, says, there could be several different causes of the message. Well, we don't know for sure. It was a current call. We know that there were voices over saying certain things of which we haven't got an exact record. We've had a lot of accounts of 77களில் இதை போல் செய்திட மனிதர்களிடையே தொழில்நுட்பம் இல்லை. ஸ்காட்லாந்து யார்டு என்கிற உலக மகா போலீசால் எதையும் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை தந்த மாமேதை. அவர் கூறுகிறார், அனைத்து அறிவுகளும் ஆழ்ந்து சிந்தித்த போது திடீரென்று பெறப்பட்டவைகளே. எங்கிருந்து பெறப்பட்டது? சிந்திப்போம்.
அன்பில்லாத அறிவு அழிவில் முடியும். அன்பை வளர்த்து கொள்வோம். மேலும் மேலும் அறிவு தானே வந்து சேரும். உலகம் முன்னேறும். அமைதியும் சமாதானமும் அதனால் ஆனந்தமும் உண்டாகும். உலகில் அனைத்தும் அன்பு வடிவாகிய ஏக இறைவனிடமிருந்து பெறப்படுவதே. நம்மை தகுதியாக்கிக் கொள்வோம். நேர்வழியை தெரிந்து கொள்வோம். அதன்படி வாழ்வோம். இனி காண்போம் பகுதி 5.